அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல சுர்மா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சுர்மா லட்டு செய்யறதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் நெய். நம்ம எந்த கப்பால் அளந்துக்கிறோமோ அதே கப்பால் 1/4 கப் நெய் எடுத்துக்கணும். 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துப்போம். லட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். எப்போதுமே நம்ம தீபாவளிக்கு ரவா உருண்டை, பைத்த உருண்டை தான் செய்வோம். இந்த தீபாவளிக்கு நம்ம இதை மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி கையில் ஒட்டாமல் பிசைய வரணும். ரொம்ப லூஸாக இருக்க வேணாம், டைட்டாகவே இருக்கலாம் மாவு. சுர்மா லட்டுக்கு 2 கப் மாவுக்கு 1.25 கப் சர்க்கரை ஃபைனாக பவுடர் பண்ணிப்போம். பிசைஞ்ச மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். கொஞ்சமாக மாவு எடுத்து இதை மாதிரி உருட்டிட்டு 4 விரலும் ஹோல் போடுற மாதிரி அமுத்தி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சுப்போம். எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துப்போம். ஹையில் வச்சா நம்மளுக்கு உடனே செவந்துடும். ஓசை அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடுறதுனால எண்ணெய் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளெல்லாம் போய் நல்லா வேகும். அதுக்கு தான் வந்து நடுவில் இதை மாதிரி ஹோல்ஸ் போடுறோம். ஓசை அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுத்துப்போம். இதை மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். மேலே கொஞ்சம் ஹார்டாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ஆற விட்டுறணும். பொரிக்கிறதுக்கு நம்ம நெய்யோ எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டு இன்னும் பெட்டராக இருக்கும். நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு மிக்சியில் இதை மாதிரி உடச்சி போட்டுப்போம். நம்ம ஊரில் ரவை உருண்டை, பைத்த உருண்டை, கெட்டி உருண்டை இதெல்லாம் தான் செய்வோம். இந்த உருண்டை வந்து கோதுமை வாசனையோட நல்லா இருக்கும். மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிப்போம். அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மணல் மணலாக இருக்கும், கலரும் அழகாக இருக்கும், வாசனை கோதுமை வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். இதை மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கோதுமையோட வாசனையே தெரியும். இப்போ இந்த மாவோட நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரை சேர்த்துப்போம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1.25 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம 1.5லேருந்து 1.25 கப் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஈக்குவலண்ட்டாக சேர்த்துருக்கேன். அதிகமாகவும் சேர்க்கல, கம்மியாகவும் சேர்க்கல, ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். சுகரையும் அரைச்ச மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். அதாவது 1/4 கப் அளவு நெய் சேர்த்துப்போம். நெய்யில் வந்து முந்திரியும் பாதாமியும் கட் பண்ணி சேர்த்துப்போம். நம்மளுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதை மாதிரி வால்நட் எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். திராட்சை கூட சேர்த்துக்கலாம். லேசாக செவந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மாவோடு சேர்த்துருவோம். நெய்யோடு அப்படியே சேர்க்க வேணாம், முந்திரியை மட்டும் வடித்து சேர்த்துப்போம். நெய் அப்பப்போ வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருட்டிப்போம். முதல்ல ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிப்போம், ஏன்னா சூடாக இருக்கும். எல்லா நெய்யும் ஒன்றா ஊற்றி கலக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கணும். இதை மாதிரி பிடிச்சி பார்க்கணும். நம்மளுக்கு பிடிக்க வந்ததுன்னா அப்படியே உருட்டி வச்சிட வேண்டியது தான். இது வந்து சின்ன அளவில் இருக்குது, இதோட பெருசாக பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து நெய்யை சூடு பண்ணி தான் நம்ம ஊற்றணும். சிம்மில் அடுப்பில் நெய் சூடு பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து உருட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து உருட்டும் போது நம்மளுக்கு உருட்டவும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நெய்யும் ரொம்ப செலவாகாது. ஒரு வித்தியாசமான லட்டு, கோதுமை வாசனையோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சுர்மா லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.